நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான பதிவு பார்க்க போகிறோம். அமாவாசையில் இதை செய்யுங்க, அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், ஆனந்தம் பொங்கும். பொதுவாக அமாவாசைங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைகிற நாள் தான் அமாவாசை. இந்த நாளை பொதுவாக முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய நாளாக தான் சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பசியோடையும் தாகம் அதிகமாக ஏற்படும் என்பது ஒரு ஐதீகம். இந்த ஐதீகத்தை ஏன் கடைபிடிக்கிறாங்க? இந்த முன்னோர்களுக்கு இந்த நாளில் தான் தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக ஒரு நன்மையை தரும். இதுவும் ஒரு ஐதீகமாக காலம் தொட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அமாவாசைக்கு பிதுர்த்திதி என்கிற ஒரு பேரும் உண்டு. அமாவாசைக்கு பிதுர்த்திதி. இந்த நாளில் நம்ம அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. சந்திரன் முழுமையாக மறைந்திருப்பதால் இந்த நாளை மறைமதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறைஞ்சிருக்கு, மதி என்பது சந்திரன், அது மறைஞ்சிருக்கிறதுனால மறைமதி என்பது சொல்கிறது உண்டு. அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு முன்னோர்களுக்கு செய்கிறது முன்னோர்களுக்கு போய் அருமையாக சேரும். ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை வருது. அதில் வெகு சிறப்பாக இருக்குது ஆடி, புரட்டாசி, தை அமாவாசை தான். இந்த அமாவாசையில் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதில் இந்த 3 அமாவாசையில் குறிப்பாக புரட்டாசி அமாவாசை இருக்குது பாருங்கள். அந்த புரட்டாசி அமாவாசை தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. மிக மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூலோகம் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் சொல்லுது. இந்த ஐதீகத்தில் இந்த புரட்டாசி அமாவாசையில் நம்ம செய்கிறது என்ன செய்யணுன்னா, பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், ஊற வச்ச பச்சரிசி, வெல்லம் இந்த கலந்து கொடுக்குறது மிக மிக விசேஷம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், ஊற வச்ச பச்சரிசி, வெல்லம் இது இப்படி கொடுக்கும்போது அடுத்தது கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான உணவு, உடை ஆகியவற்றை கொடுப்பது உதவி செய்யலாம். காலையில் குளிச்சுட்டு முடித்த உடனே சூரிய பகவானை வணங்குங்கள், நல்ல பலன் கிடைக்கும் அந்த நாளில். அடுத்ததாக அன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, முகசவரம் செய்யக்கூடாது. இது ரொம்ப அவசியமாக கடைபிடிக்கணும். இதுக்கு மேலே அன்னைக்கு நம்ம நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது அதெல்லாம் கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு மந்தமான நாள். ஏன்னா உங்களுக்கு அந்த நிழல் கிரகம் எல்லாம் மறைக்கிறதுனால அன்றைக்கி அதெல்லாம் செய்யவே கூடாது. இதில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பொங்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யம் பெருகிறதும் ஆனந்தம் பொங்குறதும் இது நமக்கு ரொம்ப ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழி தான் நம்ம வந்திருக்கோம். முன்னோர்கள் நம்மளை பார்க்குறாங்க, நமக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இயற்கையே முன்னோர்கள் ஒப்பிட்டு தான். நீங்கள் தெய்வங்களை நம்ம வணங்குகிறோம், தெய்வங்களை ரொம்ப நம்புகிறோம். தெய்வம் இல்லாமல், தெய்வ கடாட்சியம் இல்லாமல் உலகத்தில் ஒரு அணு அசையாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு நேராக வாழ்கிற தெய்வம் என்னன்னா, அது சாட்சாத் நம்மளுடைய முன்னோர்களை தான். நம்ம கண்ணுக்கு நேராக முதல் இடத்துல நம்ம தாய் தந்தை இருக்காங்க. அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி யார் கடைசியாக மறைஞ்சிருக்காங்களோ, வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்களோ, அவங்க நமக்கு கண்ணுக்கு நேராக தெய்வமாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அதான் கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க. அதனால் மாதம் உங்களால் அமாவாசை கடைபிடிக்க முடியல, அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு, வரப்பிரசாதம். இந்த ஆடி, புரட்டாசி, தை இந்த அமாவாசை. இதில் புரட்டாசி அமாவாசையை மட்டும்தான் மகாலய அமாவாசையை சொல்கிறாங்க. இதில் தர்ப்பணம் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணி கடற்கரையில் போய் அந்த ஐயருங்கள்கிட்ட கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவங்க மனம் ரொம்ப குளிர்ந்துருது. இதை நீங்கள் மறக்காமல் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு கடமை. நிறைய பேர் அவங்க காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு சரியாக கவனிக்க முடியாமல் போயிட்டோம், அவங்கள சரியாக நம்ம வச்சு அழகு பார்க்காம முடியல அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும். எவ்வளோ தான் அவங்கள சிறப்பாக கவனிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த இருக்கும். அவங்கள நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான நாளாகும், அவங்கள வழிபடக்கூடிய ஒரு நாளாகும். அவங்களோட ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நீங்கள் பல உதாரணங்களை சொல்கிறாங்க. சில பேர் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுடைய
காலத்தில் அவங்கள வாழ்கிற காலங்களில் அவங்க சில கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய முன்ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாங்களை போக்குறது மிக முக்கியமாக அமாவாசை நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும். இப்போ சமீபமாக மறைந்த ரொம்ப அதாவது வள்ளல் குணம், வெள்ள மனம் படைத்த எல்லாராலையும் அன்பை அழைக்கக்கூடிய கேப்டன் அப்படின்னு அவர் சினிமாவிலையும் ஒரு கேப்டனாக இருந்தார். அவர் இருந்த பொது வாழ்க்கையிலையும் கேப்டனாக இருந்தார். அவர் உலகத்திலேயே போதும் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அன்னம் தான். அந்த அன்னத்தை அள்ளி அள்ளி வழங்கினார். எனக்கு போதும், மன நிறைவாயிட்டுன்னு வேறு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். உணவில் மட்டும்தான் சொல்லுவோம். அது அள்ளி அள்ளி அப்படி அள்ளிலாம் கொடுத்தும் அவர் சில காலங்கள் உடல் பிணியால் கஷ்டப்பட்டிருக்கு. என்னன்னா கர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்மாவை நம்ம விட்டொழிக்க வேண்டும். அதுலேயே நம்ம தாண்டி வெளில வரணுங்கும் போது நம்ம அமாவாசையை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும். அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் அவருக்கு இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அவருக்கு இறப்பு ஏற்பட்டது. கருடன் அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் இந்த சொர்க்கலோகத்தில் அவருக்கான சொர்க்கவாசல் திறந்தே இருக்குது. இதில் ஐதீகம். அப்போ இத்தனைக்கு லட்சோதி லட்சம் மக்கள் அவரை வணங்கி அவருடைய பாதத்தை தொடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர் செஞ்ச அந்த மிகப்பெரிய புண்ணியங்கள் தான். அது உணவு தானங்கிறது. அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு செய்யுங்க. ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள். பித்ருக்களுக்காக அவங்களுக்கு வச்சு வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் பசுக்கு சொன்ன மாதிரி அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், ஊற வச்ச இது, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்து பண்ணுங்க. ஏன்னா கோமாதா, தாய்க்கு பிறகு ஒரு விலங்கை கோமாதான்னு சொல்கிறது அது பசுவை மட்டும்தான். அதனால் இதை கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வீங்க. ஒரு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி, மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா கோடி கோடியாக வச்சுருக்கவங்க கூட சந்தோஷம் இல்லாமல் போயிடுவாங்க. கோடி கோடியாக வச்சுருக்கவங்க கூட ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் ஒருங்கே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னா அது அமாவாசை மிக சிறப்பு. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வணக்கம். அடுத்த ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.